ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான காடஸோட ஸ்டோரியை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாங் சோல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கேங் ஒரு வழியாக முடிவு கட்டிட்டாங்க. இப்போ அடுத்து நமக்காக என்னென்ன ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு, அதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாரும் பேரா நின்று அப்படியே லேண்டர் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதான் காட்டுறாங்க. நம்ம லினியோக்கு மனசே சரியில்லை, அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப பின்னாடியே நம்ம ஜின்னும் போயிடுறாரு. போனவங்க காட்டுத்தனமா குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜின்னும் அவங்கள தடுக்க ட்ரை பண்ணு. நான் இப்ப ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன், இதால மட்டும்தான் எனக்கு ஒரு தெளிவு கொடுக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன, ஃபுல் போதையில அவங்க தள்ளாடிட்டே வர நம்ம ஹீரோயினை வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. லிங், நம்ம எப்போதுமே சிஸ்டர்ஸ் தானே, என்னை விட்டு இனிமே நீ போக மாட்டீங்களேன்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோயினும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் என் மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, எனக்கு அந்த மாதிரி தோண வேணான்னு சொல்லி அவங்க அப்படியே கத்திட்டு இருக்கு. நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. எல்லாமே இவனாலதான் அவங்க சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அவரும் அவங்க கூட சண்டை போட நம்ம ஹீரோயின் அவர் அமைதியா இருக்க சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து சைட்ல ஒரு திருட்டு பையில சில பேர் துரத்திட்டு போக அதை பார்த்து நம்ம லினியும் டக்குன்னு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஃபுல் போதையில அந்த திருட்டு பையனை பிடிச்சி வச்சு என்ன ஏன்டா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அப்படியே அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நம்மளும் வந்து அவனை காப்பாத்தி விட்டுடுறாரு. அவங்களும் நம்மால் கூட மல்லு கட்டிட்டு ஒரு கட்டத்துல அப்படியே மயக்கமாக நம்ம ஹீரோவும் அவங்கள திரும்ப ஹோட்டலுக்கே தூக்கிட்டு வந்துடுறாரு. அவங்கள படுக்க வச்சுட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். அவங்களும் அட்டாக் பண்ண ரெடியாக ஆள் அப்படியே அவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு தலை வணங்குறான். அவங்களுக்கு அவனை தெரிஞ்சிருக்கு. சி, நீங்களா பிரின்சஸ், நம்ம சந்திச்சு 10 வருஷம் ஆகுது, நீங்க என்ன மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆள் விச் குயின் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் டீமன் அடக்கிறதுக்காக அவங்க உயிரை தியாகம் பண்ணி அவங்க ஸ்டாச்சுவான விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்றான். அந்த ஸ்டாச்சுவை யூன்மேங்ல நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம உடனே அங்க போய் ஆகணும். நம்ம ஹீரோயின் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரேன்னு சொல்றாங்க. மூன் செக்டர் நம்மளை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வெளியாளுங்களுக்கு தெரியுது, அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. நம்ம ஹீரோயின் நான் யோசிக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனும் அங்கிருந்து கிளம்புறான். அப்பன்னு பார்த்து நம்ம டேங்கும் நம்ம நூவும் அங்க வர அவங்களும் அவனை பார்த்துட்ட மாதிரி காட்டுறாங்க. நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையே, அவங்களும் அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. நம்ம நூ சி விச் செக்டரோட ஒரு எல்டர் தான், ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திடீர்னு உங்களை தேடி வந்திருக்காரு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில கோட்டை சேர்ந்தவங்களாவே இருந்தாலும் நம்மளால யாரையும் நம்ப முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என் அம்மாவை பத்தி எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே க்ளூ இதான், என்னால கண்டிப்பா இதை மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப சரி, நீங்க கிளம்புங்க, அவ என்ன பிளான் பண்ணாலும் நானும் டேங்கும் கண்டிப்பா அவனை ஜெயிக்க விட மாட்டேன்னு அவங்க சொல்ல இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவருக்கும் எல்லா விஷயமும் இப்ப தெரிய வருது. நம்மளும் அந்த எல்ற லைட்டா சந்தேகப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் இது ஒரு ட்ராப்பாவே இருந்தாலும் எனக்கு கிடைச்ச ஒரே க்ளூ இதான், என்னால இதை மிஸ் பண்ண முடியாது. நம்மளும் அப்ப சரி கண்டிப்பா நானும் கூட வருவான்னு சொல்ல அவங்களும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆளும் அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. லிங், தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி என்னை விட்டு போயிடாத. அப்படியே அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இப்ப அடுத்த நாள் ஆகுது. அவங்க கிளம்ப போற விஷயத்த பத்தி நம்ம ஜின் அப்புறம் லினியோ கிட்ட அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன இடம் எங்கெல்லாம் அவங்க தெளிவா சொல்ல நம்ம ஹீரோயின் என் அம்மாவை பத்தி க்ளூ கிடைச்சிருக்கு, அதை பத்தி விசாரிக்க தான் நாங்க போறோங்கிற மாதிரி சொல்ல நம்ம லினியோவும் இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரிவா நம்ம பேக் பண்ணலான்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்களும் அப்படியே லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த சி திரும்ப நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். நம்ம ஹீரோவும் அவனும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்க உள்ள வந்த உடனே அவன் அது யாருன்னு கேக்குறான். அவங்களும் ஜியோன்னு சொல்றாங்க. அவன் அப்பா பேரு லீஸ் அண்ணா, உங்களுக்கு அவரை தெரியுமான்னு அவங்க கேட்க அவன் அப்படியே டென்ஷன் ஆகுறான். அவன் அப்பா அம்மாவால தான் நான்சோ இப்ப இந்த நிலைமையில இருக்கு. அவங்க அந்த வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பியர்டை திருநது, அது இல்லாததுனாலதான் குயின் அந்த வாட்டர் டீமனை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க அவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு அவன் சொல்ல இது என்னடா புது சோதனைன்னு சொல்லி அவங்க முகமே அப்படியே மாறிடுது. நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவங்களும் அவசரமா அவரை கூட்டிட்டு அப்படியே அங்க கிளம்ப இப்ப நம்ம டேங்கையும் நோவையும் தான் காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல அடுத்த ஸ்பிரிச்சுவல் பீட் எங்க இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்க திடீர்னு அவங்க 2 பேரும் அப்படியே செம க்ளோஸா வந்துடுறாங்க. நம்ம டேங் டக்குன்னு இப்பல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்க அவங்களும் செம குசியா போயிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு டிராமாவை பார்த்துட்டு இருக்க டீமனா இருந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறின ஒரு ஒயிட் ஸ்னேக்கோட கதையை பத்தி தான் அங்க ஓடிட்டு இருக்கு. இந்த கதை உண்மையிலேயே ரொம்ப பாவமா இருக்கு. அந்த பையனாவது ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பான், ஆனா அந்த டீமன் அவன் லைஃப்ல வந்து கடைசியில அவனோட வாழ்க்கையும் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நம்ம ஆளுக்கும் இதே நிலமா தானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆரம்பிக்க நம்ம ஹீரோ லிங் இது வெறும் கதை தான், அதுக்கு எதுக்காக இவ்வளவு எமோஷன் ஆகுறான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த எல்லோரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் தான் ஃபீலிங்ஸை சொல்லவும் முடியாம
மறக்கவும் முடியாம பயங்கர குழப்பத்துல சுத்திட்டு இருக்கிற நம்ம லினியோவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு கூட புரியல. நம்ம ஜின்னு நம்ம கேபிட்டல் போகலாம், என் அப்பா அம்மா ரொம்ப நாளா உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஜியோக்கு குட் பை சொல்லாமான்னு அவரு கேட்க நம்ம ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கண்ணை மூடி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இதுதான் அந்த காலத்து சினிமா போல. அவங்க காலையில பார்த்த அதே ஒயிட் ஸ்னேக்கோட கதை தான் அங்க ஓடிட்டு இருக்கு. அந்த ஸ்னேக் ஒரு ஹியூமனை லவ் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த ஹியூமனுக்கு உடம்பு சரியில்லாம போனது. அவரை காப்பாத்துறதுக்காக ஒரு இமோட்டல் ஹெர்பல் எடுக்க போய் ஒரு கல்டிவேஷன் செக்டர் கிட்ட அவங்க மாட்டினது. ஆனா அவங்க லவ்வால அவங்க மாட்டிட்டு இருந்த அந்த இடமே அழிஞ்சு அவங்க திரும்ப அவங்க லவ்வர் கூட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த கதை முடியும். நம்மளும் இதான் உண்மையான ஒயிட் ஸ்னேக்கோட ஸ்டோரி. காலைல அந்த டிராமாவை பார்த்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணில, அதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நம்ம ஹீரோயின் கண்ணது தார தாரையா தண்ணி சொட்டிட்டு இருக்கு. தூரத்துல நின்று நம்ம லினியோவா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதான் இந்த கதையோட சரியான முடிவா இருக்குங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல. இப்ப பார்த்தா திடீர்னு அந்த எல்டர் இப்ப அங்க வந்துடுறான். நீ எங்க பிரின்சஸ் கூட இருக்கிறத இனிமேல் என்னால் அனுமதிக்க முடியாது. நம்ம ஹீரோயின் அவரை தடுக்க உண்மை என்னைக்கா இருந்தாலும் இவனுக்கு தெரியதான் போகுதுன்னு சொல்லிட்டு ஆலோ நான்சோ ஸ்பிரிச்சுவல் பீட் இவர் அப்பா அம்மான்னு சொல்லி எல்லா கதையும் அவர்கிட்ட சொல்ல. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சாக்கானாலும் இந்த ஒத்தக்கண்ணை நம்மளை பிரிக்க போய் சொல்றான், அது நம்ம தான் சொல்றாரு. ஒரு திருடனோட பையன் கிட்ட எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு அவனை அட்டாக் பண்ண போறாரு. ஆனா அவரை ஒரே அடி அடிச்சு அப்படியே பறக்க விட்டுறான். நம்மளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவ போய் தானே சொல்றான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அலாரமுக்க இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாரு. அவருக்கு உலகமே புரியல. ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் அவரு பிரச்சனை பண்ண அப்பதான் செய்யல நம்ம ஹீரோயினை ஏமாத்தின அந்த திருட்டு போய் அவரை பாக்குறான். நீங்களான்னு சொல்லிட்டு அவரு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்க நம்ம சிட்டிக்கு இப்ப நீங்க தான் ஹீரோ, நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க நம்ம கேட்க என்னது நான் ஹீரோவான்னு சொல்லி நம்மால் அப்படியே சிரிக்கிறாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க புடிச்சு கொடுத்த அந்த திருடிய ஒரு 2-3 நாள்ல கொல்ல போறாங்க, மறக்காம நீங்களும் வந்துருங்க நம்ம சொல்ல. நம்மளும் அவங்களும் இதே கதையை தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நேரா அவங்கள பார்க்க தான் போறாரு. அவங்க அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி கேட்க உன்னாலதான் இப்ப நான் இந்த ஒரு நிலைமையில இருக்கேன், நான் இதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க கேக்குறாங்க. நான் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு அவரு சொல்ல இந்த சாதாரண கேஜால என்ன அடைச்சு வைக்க முடியும் நினைச்சியா? நான் நினைச்சா எப்பவோ இதுல இருந்து தப்பிச்சிருப்பேன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நான் என்னதான் பண்ணும் நம்மால் கேட்க அவங்களும் எனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப நான் சொல்றேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. அவரும் அப்படியே அலாரம் வைக்க அவங்களுக்கும் லைட்டா மனசு மாறிடுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க திருட போனது நான் சொல்ல இருக்கிறவங்க அதை கண்டுபிடிச்சு அவங்கள வேட்டையாடுறதுக்கு உத்தரவிட்டது. அப்ப நடந்த பிரச்சனையில தான் விச் குயினோட ஷேடோ பர்சன் அவங்கள அட்டாக் பண்ணிடுச்சு. அதோட கொடுமையான வழி அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுல்ல அவங்க சொல்ல. அப்ப அதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி நம்மளும் அப்படியே அலாரம்பிச்சிடுறாரு. நான் சொல்றதை கேளு, உன் அப்பா அம்மா சாவுக்கு பழி வாங்குற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆளாகல, நீ உனக்கான ஒரு வாழ்க்கையை வாழப்பாரு, இததான் அவங்க இருந்திருந்தாலும் சொல்லியிருப்பாங்கங்கிற மாதிரி அவங்க சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எல்டர் போட் தயாரா இருக்கு, நம்ம புறப்படலான்னு சொல்றான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சின்ன வயசுல இருந்து அவரை திருடனோட பையன்னு அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கலாச்சது. அவர் ஆண்டி ஒரு தடவை உன் அப்பா அம்மா தேடப்படுற குற்றவாளிங்க, நீ என்னைக்குமே அவங்க பாதியில போயிடக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்து அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவரு நேரா நம்ம ஹீரோயினை தான் பார்க்க போறாரு. ஆனா அந்த ரூம்ல யாருமே இல்ல. அவங்க போட்ல ஏறி எப்பவோ கிளம்பிட்டாங்க போல. நம்மளும் வேக வேகமா அப்படியே போட்டுக்கு போக அங்கேயும் யாரையுமே காணும். அப்புறம் என்ன திரும்ப உட்காந்து குடின்னு குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஜின்னும் லினியும் இப்ப அங்க வராங்க. எதுக்கு இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நம்ம அதை சேர்ந்து சால்வ் பண்ணலான்னு அவங்க சொல்ல. இதை யாராலையும் சரி பண்ண முடியாது, அதுக்காக இப்படி குடிச்சிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன? ஆளுக்கு ஒரு பக்கம் அவரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போக நம்ம லினியும் அவரை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. உள்ள போக போக அவருக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் கூட அவர் இருந்த நினைவுகள்லாம் அப்படியே வர ஆரம்பிக்குது. என்னைக்குமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு அவரை ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி இருந்திருப்பாரு. கண்டிப்பா நம்ம அவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு திரும்ப அப்படியே வெளியே வர என்ன நடந்தாலும் சரி இதுதான் என்னோட வாழ்க்கை, இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து என்னால லிங்க கைவிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஜின்னும் நம்ம லினு கிட்ட இப்ப சொல்லு நம்ம என்ன பண்ணலாம். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கிற அந்த போட்டை தான் காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அதுல இருந்த கார்ட்ஸ் எல்லாருமே மயக்கமாய் கிடக்கானுங்க. அவங்களும் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ண டக்குன்னு நம்ம நோய் இப்ப அப்படியே அங்க வராங்க. அந்த எல்டர் ஏதாவது பிளான் பண்ணி உங்களை கூட்டிட்டு வந்துருவான்னு எனக்கு அப்பவே தெரியும், அதான் நாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இந்த போட்ல ஒளிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஹீரோயினும் அவர் எதுவும் பண்ணல, இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்ல நம்ம நோவும் சரி உனக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண போறாங்க. ஆனா அந்த ஸ்டிக்கு புடுங்கிட்டு அந்த எல்டர் இப்ப அங்க வந்துடுறான். அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோயின் குறுக்க வந்துடுறாங்க. இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிற மாதிரி சொல்ல அவனும் அவங்கள அப்படியே தனியா கூட்டிட்டு போயிடுறான். சவுத் செக்டரை சேர்ந்தவ தானே நீ, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்க செக்டார் பவர் இவ்வளவுதானாங்கிற
மாதிரி அவன் கேட்க நம்ம நோவும் அந்த ஸ்டிக்கு கூட நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு வரைஞ்சு கட்டிட்டு கிளம்புறாங்க. அவனும் அவங்கள அட்டாக் பண்ண போக நம்ம டேங் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. அவனும் ஓ யங் மாஸ்டர் கிட்ட சொல்லி வை, இனிமேலும் இது மாதிரி ஏதாவது பண்ணானா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்ப நம்ம நோவோ வேக வேகமா வந்து என் ஸ்டிக்கர் திரும்ப கூடன்னு சொல்றாங்க. ஆனா ஆள் கேட்கிற மாதிரி தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்களுக்காக பேசுறாங்க. அடுத்த செகண்டே அவனும் அந்த ஸ்டிக்கர் கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோயினை தெருவா தேடிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. நம்மளுக்கே அவங்கள பார்க்கும்போது ஃபீல் ஆயிடுது. இப்ப இருந்து நான் இதை பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல நம்ம லிங் என்ன உனக்கு மட்டும்தான் முக்கியம் நினைக்கிறியான்னு கேக்குறாங்க. நம்மளும் அப்படியே அமைதியாக நம்ம ஜின்னு அவங்க போயிட்டு இருக்கிற யும்பங்குங்கிற அந்த இடம் மேப்ல கூட மார்க் இல்ல. அப்புறம் நீ அவங்கள எங்க போய் தேடுவ? நம்ம முதல் கேபிட்டல் போலாம், கண்டிப்பா அங்க நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குங்கிற மாதிரி ஆள் சொல்ல நம்ம ஹீரோவும் லைட்டா யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்த செகண்டே அவங்களும் அங்கிருந்த ஒரு போட்டை ரெண்டுக்கு எடுத்துட்டு அப்படி அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க நம்ம லினியும் இப்ப அங்க வராங்க. உண்மையிலேயே உனக்கும் லிங்குக்கும் நடுவுல அப்படி என்னதான் போயிட்டு இருக்கு? நம்மால் அதுக்கு ஒரே வார்த்தை தான் கேட்கிறாரு. நீ லிங்கோட இடத்துல இருந்திருந்தா உன் எதிரியோட பையனை நீ லவ் பண்ணுவியா? நீ என்ன சொல்ற, கன்ஃபார்மா உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. நம்மால் குழப்பத்தோட இல்லன்னு தலையாட்ட அப்புறம் இதுக்காக மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கேன். சில நேரம் நம்ம கேட்கறதும் பார்க்கறதும் கூட உண்மையா இருக்க வாய்ப்பு இல்ல. என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலான்னு அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட உடனே தான் அவருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவங்களும் நான் இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா என் முடிவுல இருந்து பின்வாங்கி இருக்க மாட்டேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா இப்ப கேபிட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த சிட்டியே பயங்கர பரபரப்பா இருக்கு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க. அங்கிருந்த ஒரு பிச்சைக்காரன் கிட்ட இருந்து சில பேர் காசை ஆட்டையை போட்டுட்டு கிளம்புறானுங்க. அதை பார்த்த உடனே நம்மளும் பொங்கிடுறாரு. அவனுங்களை பொழந்து கட்டி அந்த காசை திரும்ப அவர்கிட்டயே கொடுக்க அவரும் நீ இப்ப யூஸ் பண்ணது டிராகன் மார்ஷியல் ஆர்டா, உங்களுக்கு அதை பத்தி தெரியுமான்னு அவரு கேட்க அதுக்குள்ள அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவரை கூப்பிட்டுறாங்க. அவரும் அப்படிங்கிறது கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே ஜின்னோட மேன்சன் அவங்க எல்லாரும் சம ஹாப்பியா அப்படியே உள்ள போக நம்ம லினியோவும் போய் அவங்க ஆண்டியை மீட் பண்றாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் நீ என்ன பார்க்க வருவியான்னு சொல்லி அவங்களும் லைட்டா அவங்க மேல கோவப்பட நம்ம லினியோ எப்படியோ ஐஸ் வச்சு அவங்கள சமாதானப்படுத்திடுறாங்க. நம்ம ஜின்னும் இப்ப அப்படியே உள்ள வராரு. அடே மகனே, வீடுன்னு ஒண்ணு இருக்கதே நீ மறந்துட்டியா என்னன்னு சொல்லி அவங்க அப்படியே அவருக்கு அதையும் பிடிச்சி திருவாரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கிளம்பு. நம்ம லினியோ கிட்ட நம்ம ஹீரோ பத்தி அவங்க கேக்குறாங்க. மேரேஜ் காம்படிஷன்ல அவன் தானே உன்னை தோக்கடிச்சது, உன் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. இப்ப உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குங்கிற மாதிரி அவங்க கேட்க அவங்க பார்த்துட்டு அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவ, என்கிட்ட போய் சொல்லாத, நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம சியோ வேற ஒருத்தரை விரும்புறான், அவளும் கூட என் ஃப்ரெண்ட் தான். நம்ம ஆண்டியும் அதுக்கு மேல அந்த விஷயத்த பத்தி எதுவும் கேட்கல. அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப இப்ப அப்படி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவரு ஹெல்ப் பண்ண அந்த ஆளு டிராகன் மார்ஷியல் ஆர்ட பத்தி கேட்ட விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கேபிட்டல்ல நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.